ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன தெரியுமா பார்க்க போகிறேங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க. பழத்தை வச்சு அதில் பணியாரம் செய்ய போகிறேங்க, ஸ்வீட் பணியாரம். அதுக்கு வந்து அரிசி மாவு வந்து 2 கரண்டி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம தேவைக்கேற்ற பழம் எடுத்துக்கலாங்க. நான் வந்து இதில் வந்து இன்றைக்கி 4 பழம் எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவு வந்து 1 கப் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரைங்க, நம்மளுடைய ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் 2 வந்து தட்டி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் உப்பு 1/4 ஸ்பூனுங்க. இதை வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ணுங்க. அதாவது தேங்காய்ங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டுங்க, அதில் வந்து நமக்கு கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம இந்த பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா பனியாரக்கல் வச்சுங்க, அதில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் 2ல் எதுவும் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து நெய் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை ஊற்றி சிம்மில் வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. சிம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாங்க. வேஸ்ட்டாக போகிற பழத்தையெல்லாம் நம்ம இந்த மாதிரி கூட ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுனுங்க, திருப்பி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப இந்த சைடு ஒரு 10 நிமிஷங்க லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டுங்க. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தீய விட்டுட்டேங்க, பார்த்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவில் வந்து 3 அடை சுட்டாங்க, 3 பேட்ச் வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. சாஃப்டான ஒரு ஸ்வீட் பணியாரமுங்க. அப்புறம் எங்கள் கிட்ஸுக்கு கொடுத்தங்க, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க.